மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சின் புதிய பாடத்திட்டத்தின்படி தினசரி நாளிதழ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நல்லா படிச்சு அதை உங்களுக்கு சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதே மாதிரி நிறைய மத்திய மாநில அரசின் திட்டங்களையும் சரி, கடைசியாக சூப்பர் 6 கேள்விகளும் சரி நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில பயன்படுத்துறாங்க. அதை எல்லா மாணவர்களும் சிறப்பான முறையில் பயன்படுத்தினா ஈஸியா தேர்வில் வெற்றி பெறலாம். சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த பிப்ரவரி 22ல முக்கியமான ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்கு. அது என்னங்கிறத லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? வரலாற்றுடன் தொடர்புடைய 2 நபர்கள், அதுல ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தில்லையாடி வள்ளியம்மை அவருடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள். 2 தினமே என்னைக்குதான்? இன்றைய தினத்தில் தான். சரியா? 2 சரியா? பிப்ரவரி 22ஆம் தேதி 2 தினங்களும் நினைவு நாள், அப்புறம் அவங்களுடைய பிறந்த நாள் ரெண்டுமே இன்றைய தினம் தான். அவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1898ல தென்னாப்பிரிக்காவில் ஜோகனஸ்பர்க் நகரில் பிறந்தவர். சரியா? தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இந்தியர்களின் உரிமைக்காக போராடியவர் தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். தற்போது இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்துல பிறந்தவங்க. சரிங்களா? அந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தான் காந்தியடிகளுக்கு சரியா விடுதலை உணர்வை எனக்கு இவங்க தான் ஊட்டினாங்க. இவங்களுடைய அந்த போராட்ட முயற்சிகள் தான் எனக்கு இந்தியாவின் விடுதலையை சரியா பெற்றுக்கொள்வதற்கு என்னை தூண்டியது அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகளால் போராட்டப்பட்டவர் தான் யாருமா? இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். அதே மாதிரி இன்றைய தினத்துல காந்திஜி அவருடைய மனைவி சரியா கஸ்தூரிபாய் காந்தி ஓகேவா அவருடைய நினைவு தினமும் இன்றைய தினம் தான். அதே மாதிரி உலக சிந்தனை தினம் அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இதுதான் பிப்ரவரி 22ஆம் தேதிக்குரிய முக்கியமான தினங்கள். இனிமே நம்ம பார்க்க போறது இன்றைய செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. ஒரு தேசிய செய்தி, அதுல டைம் இதழின் சிறந்த பெண்கள் பட்டியல் 2025. சரிங்களா? பாருங்க, இந்த டைம் இதழ் அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு வார இதழ். இவங்க பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களின் பட்டியலை அப்பப்போ வெளியிடுவாங்க. சரிங்களா? அதுல 2025ஆம் ஆண்டிற்கான இந்த பட்டியல்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல அவங்க யாரு, எதுல அவங்க புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, டைம் பத்திரிகை தனது 2025ஆம் ஆண்டிற்கான தலை சிறந்த அந்த பெண்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தலைமை லீடர்ஷிப் சரிங்களா ஆதரவு மற்றும் தாக்கத்தின் மூலம் மிகவும் சமத்துவமான உலகத்தை வடிவமைக்கும் 13 விதிவிலக்கான பெண்களை கௌரவித்துள்ளது இந்த இதழ் டைம் இதழ். சரிங்களா? கௌரவிக்கப்பட்ட அந்த 13 பெண்களில் அந்த நபர்களில் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் பூர்ணிமா தேவி பர்மன் என்ற ஒரு நபரும் முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? ஞாபகம் இனிமே மறந்துடாதீங்க. பூர்ணிமா தேவி அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை ஆர்வலர். இதுலயும் அவங்க எதுல ரொம்ப புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறத இப்ப பாருங்க. இவர் பூர்ணிமா தேவி அவர்கள் கிரேட்டர் அட்ஜுடன் நாரை சரி அந்த ஹர்கிலான்னு சொல்லுவாங்க. ஹர்கிலா அந்த நாரை இனத்தை பாதுகாப்பதிலும் இந்தியாவில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதிலும் முன்னோடி முயற்சிகளுக்காக பெயர் பெற்றவர் தான் இந்த பூர்ணிமா தேவி அவர்கள். சரியா? அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பூர்ணிமா தேவி பர்மன் ஒரு வனவிலங்கு பாதுகாவலர். ஹர்கிலா ஆர்மியின் அந்த ஹர்கிலா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த நாரை இனங்களை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற நபர் தான் இந்த பூர்ணிமா தேவி அவர்கள். சரிங்களா? இந்த பகுதியை சேர்ந்த அழிந்து வரும் பறவையான கிரேட்டர் அட்ஜுடன் ஸ்டோர்க் சரி அந்த ஸ்டோர்க் அப்படின்னா நாரை ஓகேவா அந்த நாரை இனத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் தலைமையிலான ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம் ஹர்கிலா ஆர்மி அப்படிங்கிற ஒரு இயக்கம். சரிங்களா? இந்த இயக்கத்தின் முக்கியமான ஒரு தலைவர் தான் பூர்ணிமா தேவி. அவங்கள கௌரவிக்கிற மாதிரி டைம் இதழ் சிறந்த பெண்கள் பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக முக்கியமான அடுத்த இன்னொரு செய்தி பாருங்க. முதலாவது தலைமைத்துவ மாநாடு 2025 சரியா லீடர்ஷிப் அப்படி சொல்லுவாங்கல்ல. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சமீப காலமாவே நம்ம இந்த பாரத் மண்டபத்தை அடிக்கடி செய்தியில பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த பாரத் மண்டபத்துல தான் 2018வது G20 மாநாடு நடைபெற்றது 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? அந்த பாரத் மண்டபத்துல சமீபத்துல ஒரு முக்கியமான ஒரு மாநாடு நடைபெற்று இருக்குது. அந்த மாநாட்டின் பேர் தான் தலைமைத்துவ மாநாடு. சரிங்களா? இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாநாட்டை யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு குஜராத் மாநிலத்தில் உள்ள சோல் SOUL சரியா தி ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப் அப்படிங்கறத ஷார்ட்டா சோல் அப்படிங்கிற அமைப்பு சொல்றாங்க. இந்த சோல் அமைப்பின் முதலாவது தலைமைத்துவ மாநாடு. சரிங்களா? குஜராத் மாநிலத்தில் இருக்குது இந்த அமைப்பு. ஆனா அதனுடைய மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லியில் அமைந்துள்ள பாரத் மண்டபம் மறந்துடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா?
அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. பிபிசி நிறுவனத்திற்கு ரூபாய் 3.44 கோடி அபராதம். இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ஐடியாவுக்கு சொல்றோம். என்ன காரணத்திற்காக யார் இந்த அபராத தொகையை விதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா பாருங்க. மத்திய அரசின் அனுமதியின் கீழ் டிஜிட்டல் ஊடக நிறுவனங்களில் அந்நிய நேரடி முதலீடு 26% மட்டுமே இருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டிஜிட்டல் ஊடக நிறுவனங்களில் டிஜிட்டல் இந்த சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீட்டோட வரம்பு எத்தனை சதவீதம் இருக்கணும்? 26% மட்டுமே இருப்பதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி இருக்கு. சரிங்களா? இந்த நிலையில் இந்தியாவில் டிஜிட்டல் ஊடகமாக செயல்படும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அந்த BBC, சரி, பிரிட்டன் பிராட்காஸ்டிங் அப்படி சொல்ற BBC நிறுவனத்தில் அந்நிய நேரடி முதலீடு 26%க்கு குறைக்கப்படாமல் 100%ஆகவே நீடித்தது. சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற அந்த BBC நிறுவனம் எவ்வளவு பர்சன்டேஜ்? 100% அந்த FDI லிமிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் குறைக்காம 26% குறைக்காம 100%ஆவே FDI லிமிட்டை வச்சுக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க, எதற்காக, எந்த நிறுவனம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அதே மாதிரி இந்த FDI லிமிட் அப்படிங்கிறது முக்கியமான துறைகள்ல எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படிங்கறதையும் கொஞ்சம் தேடி பாருங்க. சரியா? அதாவது பாதுகாப்புத்துறை, அப்புறம் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, சுகாதாரம், இதே மாதிரி நிறைய முக்கியமான துறைகள்ல அனுமதிக்கப்பட்ட அந்த அந்நிய நேரடி முதலீட்டின் சதவிகித அளவு எவ்வளவு, அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அடிக்கடி இதே மாதிரி செய்திகளும் வரும். அப்ப ஈஸியா நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். சரியா? அடுத்ததாக இதனைத் தொடர்ந்து அந்நிய நேரடி முதலீடு FDI விதிமுறைகளை மீறியதாக BBC செய்தி நிறுவனத்தின் இந்திய கிளைக்கு அமலாக்கத்துறை ஃபைன் போட்டிருக்கு. யாரும் பாருங்க, அமலாக்கத்துறை. சரியா? ரூபாய் 3.44 கோடி அபராதம் விதித்துள்ளது. மேலும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை, சரியா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க. ஃபெமா சட்டம் எந்த வருஷமா? 1999ல. சரியா? ஃபெமா சட்டம் 1999. அதே மாதிரி இதே மாதிரி தொடர்புடைய இன்னொரு திட்டம் ஃபெரான் சொல்லுவாங்க. சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973. இந்த ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, அடிக்கடி எக்கனாமிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. சரியா? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை பல வழிகளில் மீறியது குறித்து விளக்கம் அளிக்குமாறு BBCக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால பாத்துக்கோங்க, எக்கனாமிக்ஸ் வருது, இந்தியன் பாலிட்டி வருது, முக்கிய சட்டங்களும் வருது, கவனமா இருங்க. சரியா? அடுத்ததை பாருங்க, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ஆட்சியர் செய்திகள்ல ஒரு முக்கியமான ஒரு சரத்து விதி, ஓகேவா, செய்தியில வந்திருக்குது. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 41. இன்றைய தினம் இந்த ஆர்டிகல் நியூஸ்ல வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு ஏன் இன்றைய செய்தித்தாளில் இந்த ஆர்டிகல் பத்தி லைட்டா நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 41வது பிரிவு வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், சரியா, கல்வி, பொது உதவி ஆகியவற்றை பெறுவதற்கான உரிமையை பற்றி கூறுகிறது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சாதாரண இந்திய குடிமக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, கல்வி, பொது உதவி ஆகியவற்றை பெறுவதற்கான பொதுமக்களின் உரிமையை பற்றி கூறும் ஆர்டிகல் தான் என்ன ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 41. சரியா? அரசு அதன் பொருளாதார திறன் மற்றும் வளர்ச்சியின் வரம்புகளுக்குள் வேலையின்மை, முதுமை, நோய் மற்றும் இயலாமை மற்றும் தகுதியற்ற பிற நிகழ்வுகளில் வேலை வாய்ப்பு, கல்வி, பொது உதவிக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கான பயனுள்ள ஏற்பாடுகளை செய்யும். இந்த ஆர்டிகல்ல ஆர்டிகல் 41. சரியா? இதுதான் ஆர்டிகல் 41. இப்போ எதற்காக இன்றைய செய்தியில இந்த ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் ஹரியானாவின் உயர் நீதிமன்றம் ரீசெண்டா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மருத்துவ படிப்புகள்ல சேரும்போது மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே, இந்த கைகளை இழந்த மாற்றுத்திறனாளிகள், ஓகேவா, மருத்துவ படிப்புல சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க, NMC, தேசிய மருத்துவ ஆணையம், அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சரத்து, இந்த விதியின்படி அவங்களுக்கான அந்த படிப்பு உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரியா? அதனாலதான் இது வந்திருக்கு நியூஸ்ல. பாத்துக்கோங்க, நிறைய ஆர்டிகல் இருந்தாலும் இப்படி செய்தியில் வர்றதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக முக்கியமான நியமனங்கள் பாருங்க. FBI, சரியா? FBI உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். FBIயோட விரிவாக்கம் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நமக்கு CBI சொல்லுவாங்கல்ல, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு புலனாய்வு அமைப்பு. அதே மாதிரி அமெரிக்காவின் உயர்வான முதன்மையான அந்த புலனாய்வு அமைப்பின் பெயர் தான் FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரியா? அமெரிக்காவில் இருக்கு. இந்த FBIயின் 9வது இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஞாபகம் வச்சுக்கோங்க,
அமெரிக்காவின் நிறைய பதவிகள்ல இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க முக்கியமான நபர் காஷ் பட்டேல். அடுத்தவங்க பாத்தீங்கன்னா துளசி கப்பாட். ஓகேவா? அமெரிக்க உளவுத்துறையின் ஓகேவா உளவுத்துறையின் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த துளசி கப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார். அப்போ இந்த ஸ்பை ஏஜென்சி உளவுத்துறைக்கும் சரி, FBI அப்படி சொல்ல ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கும் சரி, ரெண்டு அமைப்பிற்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறாங்க. அதுல FBIக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஷ் பட்டேல், உளவுத்துறை அமைப்பிற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா துளசி கப்பாட். ரெண்டு நபர்களையும் மறந்துடாது. வெளிநாடுகளில் இருக்கிற முக்கியமான நியமனங்கள்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா இந்தியாவுடன் தொடர்புடைய முக்கியமான நபர்களா இருந்தா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவோட 47வது அதிபர். எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசு கட்சியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக விருதுகள் பாருங்க. விருதுகள்ல இந்தியாவில் உயரிய விருதுகள் டெய்லி நியூஸ் பேப்பர்ல அப்பப்போ இந்த விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவுலயும் சரி, தேசிய அளவுலயும் சரி அடிக்கடி செய்தியில வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இப்பவே அந்த விருதுகள் தொடர்பானதுல கொஞ்சம் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதுக்கு முன்னோட்டமாக இந்தியாவில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் வழங்கப்படுகிற முக்கியமான அந்த ஹையஸ்ட் அவார்டு, உயரிய விருது எது அப்படிங்கறத நம்ம லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அதற்கு அப்புறம் விருதுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு யாருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது. சரியா? தயான் சந்த் கேல் ரத்னா விருது. சரிங்களா? இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுக்கான ஹையஸ்ட் அவார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த விருதை முதல் முறையாக வென்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருமா? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த விருதை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பெயர்ல இருந்தது. 2021ஆம் ஆண்டு இந்த விருதின் பெயர் என்ன பெயர்ல மாற்றப்பட்டது? தயான் சந்த். இந்தியாவில் ஹாக்கி அணியில உலக புகழ் பெற்றவர் தயான் சந்த் அவர்கள். ஓகேவா? மேஜர் தயான் சந்த் அவரு பேர் தான் இந்த கேல் ரத்னா விருதுக்கு முன்னாடி சேர்த்திருந்தாங்க. எந்த வருஷம்? 2021. அன்றைய ஆண்டுல இருந்து தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர்ல தான் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? அடுத்து குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. சரி, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா விருது. சரிங்களா? பாரத் ரத்னா விருது தான் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. ஓகேவா? இதை பத்தினா ஒவ்வொரு நாளும் தனித்தனி விருதுகளை நம்ம ஃபியூச்சரா பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எப்ப கொடுத்தாங்க, எவ்வளவு பரிசு தொகை, அவரோட மெடல்ல என்ன இருக்கும், சரியா? அது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அந்த ரேங்க், இந்த தரவரிசை, என்னென்ன மரியாதைகள்லாம் கிடைக்கும், அது எல்லாமே ஒவ்வொரு விருதுகளா இனிமே ஒவ்வொரு வகுப்புகளை நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து பத்ம விருதுகள். பத்ம அவார்ட்ஸ்ல உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். சரியா? பத்ம விருதுகள் மொத்தம் 3. 1 பத்ம விபூஷன், அடுத்து பூஷன், அடுத்து பத்ம ஸ்ரீ. அதுல உயரிய விருது பத்ம விபூஷன். அடுத்து ராணுவம். இந்தியாவில் ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா. சரியா? பரம்வீர் சக்ரா. ஓகேவா? அதே மாதிரி ராணுவத்துல 2 பிரிவுகளை விருது கொடுப்பாங்க. ஒண்ணு போர்க்காலம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அமைதி காலம். ஒரு போர் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த போர் நடைபெற்ற டைம்ல யாரு சிறப்பான பணியில இருந்தாங்களோ அவங்கள கௌரவிக்கிற மாதிரி வழங்கப்படுகிற உயரிய விருது தான் பரம்வீர் சக்ரா. வீரம். இந்த வீரத்தை எதுதான் காட்ட முடியும்? போரின் போதுதான் காட்ட முடியும். சரிங்களா? அதனால பரம்வீர் சக்ரா ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு கேட்டாலும் சரி, போர்க்காலத்தில் இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே தான் பரம்வீர் சக்ரா. ஓகேவா? அடுத்து அமைதி காலத்தில் ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டு சொல்லுவாங்க. போர் நடைபெறாத சூழ்நிலைகளையும் இந்தியன் ஆர்மியில யாரு சிறப்பான பணியாற்றிருக்காங்களோ அவங்கள கௌரவிக்கிற மாதிரி வழங்கப்படுகிற விருதுக்கு என்ன பேரு? உயரிய விருது அசோக சக்ரா விருது. அமைதியை விரும்பியவர் மாமன்னர் அசோகர். சரி, அவர் பேர்ல தான் அமைதிக்கான ராணுவத்திற்கான உயரிய விருது வழங்கப்படுகிறது. என்ன பேர்லமா? அசோக சக்ரா விருது. அடுத்து இலக்கியத்திற்கான உயரிய விருது ஞானபீட விருது. சரி, ஹையஸ்ட் இந்த லிட்ரஸிக்கான கொடுக்குற உயரிய விருது ஞானபீட விருது. அதே மாதிரி இதை பார்க்கும்போது சாகித்ய அகாடமி விருதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து சினிமா துறைக்கான முக்கியமான ஒரு உயரிய விருது தாதா சாஹேப் பால்கே விருது. சரியா? சினிமா துறைக்கான அந்த வாழ்நாள் சாதனை விருது சொல்லுவாங்க. அந்த விருதின் பெயர் என்னமா? தாதா சாஹேப் பால்கே விருது, ஐ கெஸ் சினிமா அவார்டு. ஓகேவா? அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் வழங்கப்படும் ஒரு முக்கியமான உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வரூப் விருது. சரியா? சாந்தி ஸ்வரூப் விருது. இதுதான் இந்தியாவில் பொதுவாக வழங்கப்படும் முக்கியமான உயரிய விருதுகளின் பெயர்கள். சரிங்களா? இனிமே ஒவ்வொரு வகுப்புகளையும் அந்த ஒவ்வொரு விருதுகளையும் நம்ம தனித்தனியா மொத்த லிஸ்ட் கூட பார்க்க போறோம். சரியா? யார் முதல் முறையா வாங்கினாங்க, தமிழ்நாட்டுல இருந்து யார் வாங்கியிருக்கிறாங்க, ரீசெண்டா யார் வாங்கியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு விருதுகளையும் தனித்தனியா பார்ப்போம். சரிங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி இப்பவே ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். சரி, தினம் ஒரு திட்டத்துல இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம். சரி, இளம் விஞ்ஞானி திட்டம் சொல்லுவாங்க. சரி, யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் பாருங்க. யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். அதுக்கு மத்திய அரசு இஸ்ரோ வச்ச பேரு
யுவ விக்யானி காரியக்ராம். சரியா, யுவ விக்யானி காரியக்ராம் அப்படின்னா யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், இளம் அறிவியலாளர் திட்டம். சரியா, இளம் விஞ்ஞானி திட்டம் அல்லது அறிவியலாளர் திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் பாருங்க, ஜனவரி 18, 2019 அன்று அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தினை அப்போதே இஸ்ரோவின் தலைவர் கே சிவன் அவர்கள் சரிங்களா மே 17 2019 ஆண்டு துவங்கி வைத்தார். அப்போ அந்த யுவிகா அப்படி என்று அழைக்கப்படுகிற அந்த இளம் விஞ்ஞானி பயிற்சி திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஜனவரி 18 2019. டேட் 18, வருஷம் 19 மறந்துடாது. சரியா, ஆனா அந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது மே 17 அதே 2019 ஆண்டு. சரிங்களா, யார் தொடங்கி வச்சிருக்காங்க? அந்த டைம்ல இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் கே சிவன் அவர்கள்.